இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி நிறுத்தி டீ பிரேக் ஒரு ஜூஸ் பிரேக் மாதிரி எடுத்தோம். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடுனால பப்ஸு அப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அவங்க ஸ்லிப் ஆனால் லைட்டாக அங்கங்கே கால் சடிச்சு விட்டல பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. அதெல்லாம் அவங்க சேஞ்சு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு இது ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அங்கே விட்டு அந்த லைட்டாக சின்ன சின்ன இதெல்லாம் பென்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ஏலகிரி கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:26. இன்னும் 123 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 hours 2 minutes ஆகுன்னு கூகுள் மாமா சொல்கிறாரு. 3:27 ஏலகிரி போவோன்னு கூகுள் மாமா சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம கூட வரவங்க ஏலகிரியில் ஸ்டே பண்ணலாம், 3 day ரைடாக மாற்றலாங்கிறாங்க. பிகாஸ் ஸ்லிப்பாங்காட்டி கொஞ்சம் பயந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னென்னு எதுவாக இருந்தாலும் மேலே ஏலகிரி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே எப்படின்னு சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கோம். சரி வாங்க இப்போ அப்படியே போகிறேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பிளைன்ஸ் தான். வ்ளாக் பண்ணால் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி ரைடும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இப்போது கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். ஃபியூல் வர இன்னும் அடிக்கலை. நேற்று அடித்தது தான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு 520 போட்டேன், அவ்வளோதான். ஃபியூல் இன்னும் அடிக்கலை. சரி ரிசர்வ் விழுகட்டும், ரிசர்வ் விழுந்ததுக்கப்புறம் ஃபியூல் திரும்ப போட்டுக்கலான்னு போயிட்டுருக்கேன். வாங்க கொஞ்சம் தூரம் போய்ட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் இன்னொரு மலை இருக்குது. இப்போ நம்ம சிண்டா பார்த்திங்கன்னா ரிசர்வ் விழுந்துட்டா. 153 கிலோமீட்டர்ஸ் ரிசர்வ் விழுந்தா. இங்கே நம்ம வீட்டிலேருந்து திருச்செங்கோடு வர வழியில் பெட்ரோல் அடித்தேன். இவ்வளோ தூரம் ஏற்காடு ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போது கீழே வந்து கொஞ்சம் தூரம் வந்து தான் ரிசர்வ் விழுந்துருக்கா. அடுத்து எங்கே ஃபியூல் ஸ்டேஷன் ஏதாச்சும் அடுத்து வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபியூல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போட்டு திரும்ப ஏலகிரி நோக்கி கிளம்பிட வேண்டியதான். இந்த ஹில்ஸை காட்டுறதுக்கு தான் கேமரா ஆன் பண்ணேன். இந்த ரூட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சுற்றி ஹில்ஸ் இருக்குது, நடுவில் பிளெயின்ஸ் மாதிரி ரோடு இருக்குது. இதில் போயிட்டுருக்கான். ஏலகிரி ஏற்காடு டு ஏலகிரி போகிற ரூட்டுங்க இது. திருப்பத்தூர் வழியாக பாருங்கள், அங்கே ஃபுல்லாக ஹில்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. என்ன டைம் தான் ஃபுல்லாக போயிடுச்சு, டைமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 கிட்ட ஆயிடுச்சு. மேலே ஏலகிரிக்கு 3:30 கேட்ட தான் போவோம்னு நினைக்கிறேன். 3:30-4 ஆயிரம் போகிறக்கு. போன உடனே ரிட்டன் திரும்பி வருவோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏலகிரியில் எனக்கு தெரிஞ்சு கூகுளில் நான் பார்த்த வரைக்கும் பெருசாக ஸ்பாட்ஸ் இல்லை. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக இது இருக்கும். பட்டு காலையில் கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் கூட வந்தவங்க ஸ்லிப் ஆகாட்டி அதில் ஒரு 2-3 ஹார்ஸ் போயிடுச்சு. அதுலேயே 2-3 ஹார்ஸ்க்கு மேலேயே அதில் போயிடுச்சு ஸ்லிப் ஆகாட்டி. அதனால தாங்க சரி விடுங்க. குரூப் ரைட்னா அதெல்லாம் சமைச்சிருந்தாங்க. எப்போவுமே குரூப் ரைட்ஸில் லேட் ஆகிறது ரொம்ப 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 காமன். ஸோ நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. வீட்டுக்கு ஏற்காட்டுலேருந்தே ரிட்டன் ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்தோம். பட்டு எனக்கு மனசு கேட்கல எப்படியாச்சும். ஏன்னா இப்போ ஏலகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டாப் ஹில் ஸ்டேஷன் எல்லாத்தையும் சிண்டாவும் நானும் சேர்ந்து கவர் பண்ணிட்டோம். அந்த கணக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு தேனியில் இருக்கிற மேகமலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் போகல. எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹில் ஸ்டேஷன் மேகமலை தவிர எல்லா ஹில் ஸ்டேஷனும் நானும் சிண்டாவும் போயிட்டோம். எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த தடவை ஏன்னா கையில் இருந்த மொத்த சேவிங்ஸும் காலி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போதைக்கு இந்த ரைடு முடிச்சுன்னா என் கையில் சேவிங்ஸே இருக்காது. திரும்ப ஏதாச்சும் பண்ணி ஏற்பாடு பண்ணால் தான் அடுத்த ரைடுக்கான அமௌண்ட்டும். ஸோ ஏலகிரி போயிட்டு போனாலும் என் கையில் எந்த சேவிங்ஸ் இருக்காது, போகாமல் போனாலும் எந்த சேவிங்ஸ் இருக்காது. ஸோ போயிட்டோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான், இன்னும் லீவ் முடிஞ்சதுன்னு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைடெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் எனக்கு எப்படியாச்சும் ஏலகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும்னு ஒரு இதுங்க. இன்னொரு விஷயங்க, இந்த ஃபோன் இருக்குல்லங்க, இந்த ஃபோனில் வந்து இது நோ சிம் டிடெக்டர்னே வருதுங்க. சிம் இருக்குது ஆனால் நோ சிம் டிடெக்டர்னே வருதுங்க. மேப்ஸில் தான் அங்கே வரையும் தலைவலியாக இருக்குது. ஆஃப்லைன் மேப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஆஃப்லைன் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி அப்டேட் தான் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னு தெரியலைங்க, நோ சிம் டிடெக்டர்னு வருது. சிம்மை கழட்டி போடலான்னு பார்த்தா இது எனக்கிட்ட அந்த சிம் கழட்டுற அந்த பின் இல்லைங்க. அதனால சிம்மை கழட்டி போட முடியல. ஆனால் நானும் ஏரோப்ளைன் மோடு ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோனே பவர் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ரீபூட்டும் கொடுத்து பார்த்துட்டேன்.
என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் சிம் நாட் டிடெக்டட்னே வருதுங்க. ஒரு தடவை கீழே விழுந்ததுங்க. அதில் கீழே எங்கேயாச்சும் சிம்முக்கு அக்கட்டை லைட்டாக மூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுன்னு தெரியுங்க. அதை வேறு சரி பண்ணணும். ஆஃப்லைன் மேப் இருக்குது, பட் ஆஃப்லைன் மேப்பில் சில டீட்டெயில்ஸ்லாம் வர மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்லிப்பாக வச்சு பயமாக இருக்குது, மெதுவாக போகலாம் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் வேகமாக போகிறாங்க, ரேஷ் டிரைவிங் பண்ணிக்கிட்டு வேகமாக அப்படி சொல்லலை. நான் ஒரு 50-60லேயே மெயின்டைன் பண்ணலான்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க எப்போ நார்மலாக க்ரூஸ் பண்ணுற 70-80 க்ரூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்டாக்கு ஃபியூல் போட்டோம். ஹெச்பி பெட்ரோலியம் அந்த பங்கில் தான் 520 ருபீஸ்க்கு ஃபியூல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கூட வந்து அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்களும் ஃபியூல் போட்டிருக்காங்க. அவங்க பைக் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தருது போல். அவங்க நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக தரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பில்லியனோட போகிறாங்க, அதை அப்போ அதனால கம்மியாக தரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆச்சு. இன்னும் 104 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏலகிரிக்கு. 3:30 தான் போவோன்னு சொல்லுது கூகுள் மாமா சொல்கிறாரு. பட்டு அதுக்கு முன்னாடியே போயிடலாம் தான் நினைக்கிறேன். 3:30 பெருசாக நான் ஸ்டாப்பாக போய் லஞ்சுக்கு ஏலகிரி போயிடலாங்கிற பிளானு. 100 கிலோமீட்டர்ஸ் தான். பார்ப்போம். ஃபுல்லாக மோஸ்ட்டாக பிளைன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே எந்த ரூட்டுமே 21 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் காட்டுதுங்க. வாங்க போயிட்டு ஒரு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே ஜாயின் ஆகிட்டோம். அரூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ். திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர்ஸ். நம்ம கூட வந்தவங்கள நான் முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் அந்த இடத்துல அங்கே அந்த அவங்க நேம் போர்ட்ஸ் கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதனால் அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டேன். சரின்னு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ ஹைவே வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு இப்போ ஹைவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக டைம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஹைவே வந்து ஈஸியாக 80 அந்த மாதிரி ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக டைம் எடுத்துடலாம், சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை மேலே பிரச்சனை எத்தனை பிரச்சனை. திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 65 கிலோமீட்டர்ஸ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லிப் ஆனதுனால என்னன்னு தெரியல, அந்த சைடு ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகிடுச்சு போல். அவங்க கொஞ்சம் 70 க்ராஸ் பண்ணாங்கன்னா அந்த சைடு ஸ்டாண்டு கீழே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் கயிறுக்கு வாங்கி கட்டணும், வேறு வழி இல்லை. அதனால் அவங்க என்ன பின்னாடியே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா இறங்குச்சுன்னா சொல்கிறதுக்கு. சரி நம்மளும் பின்னாடி போகிறேன். அவங்களால இப்போ 17 க்ராஸ் பண்ண முடியாது. சரி வாங்க பார்ப்போம். பார்த்துப்பேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஏலகிரி போகாமல் விட மாட்டேன். பிரச்சனையெல்லாம் சமாளிப்பேன். கமான். இப்போ தான் ரைடே இன்ட்ரெஸ்டிங்காக, என்னோட இந்த ரைடிங் இதே பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக மாற ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஃபாஸ்ட் 2-3 ரைட்ஸில் தான் கொஞ்சமாக பிரச்சனைகள் வரட்டும். ரைடு போகிறதே இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தான். என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறான்னு என்ன சொல்கிறேன், அதுக்குன்னு பிரச்சனையை உண்டாக்கணும்னு நான் சொல்ல வரல. பிரச்சனையெல்லாம் நம்ம உண்டாக்க வேண்டாம். நம்ம வேலையை பார்த்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக ரைட் பண்ணது சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் நாமளாக சமாளிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஃப்யூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நமக்கு அதை எப்படி சமாளிக்கணும் ஒரு கட்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஐடியாவும் இருக்கும். அதுக்காக தான் இது நிறைய பேருக்கு தெரியாது. ரைடில் பிரச்சனையே வரக்கூடாது, பிரச்சனை வந்தால் என்னடா இதுன்னு சில பேர் இருப்பாங்க. அப்போதைக்கு அது அப்படி இருக்கும், ஒத்துக்கிறேன். பட் உண்மை சொன்னால் பிரச்சனை வரதான் நம்ம ரைட் போகிறதுக்கான பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ தான் ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், கஷ்டமோ நஷ்டமோ அந்த பிரச்சனையை எப்படியோ ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். பட் அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக மாறிடுவோம். ஓகேங்க, நான் இப்போ கேமரா ஆஃப் பண்ணுறேன். இப்படியே ஆண்டியை வச்சுருந்தேன்னா அப்புறம் இதே மாதிரி
ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால வேண்டாம், இப்போதைக்கு கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேங்க. உங்கள் பின்னாடி போகிற ஏதாச்சும் கடை கீழே ஏதாச்சும் கயிறு கீழே ஏதாச்சும் கிடக்குதுன்னு வாங்கி போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. சரிங்க, இந்த வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு இது வெயில் அடிக்கிறதுனால ஸ்க்ரீன் ஒழுங்காக தெரியல. நான் ப்ரைட்னஸ் பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன்னா, அதனால் ஆன் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அதாங்க ஆன் ஆச்சா இல்லையான்னு கையை மேலே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கே பாருங்க, ஏதோ ஸ்மால் ஏதோ குட்டையாட்டு இருக்குங்க இந்த இடத்துல, என்னன்னு தெரியல. இந்த இடத்துல அங்கே பாருங்க பனைமரம் இருக்குது, நிறைய பனைமரம் அழகாக இருக்குங்க இந்த இடம் பார்க்குறக்கு. சூப்பர். ஆஹா, இப்போ தாங்க ரைடு வைப்புக்குள்ளேயே வரேன். நேற்று பண்ண ரைட்ஸ் எனக்கு பெருசாக அந்த ரைடு வைப்பு வரல. இன்றைக்கி தாங்க பிரச்சனை இருக்குது, போகிறதுக்கு தூரம் இருக்குது, நம்ம ஷிண்டாக இருக்கா, ஒரு இது பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்குது மனசில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹரூர் டவுன் தாண்டிட்டோம். ஹரூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஏலகிரிக்கு. 122 ஆச்சு டைமு. 3:33 ரீச் ஆகிடும் கூகுள் மாமா சொல்கிறாரு. இப்போ ஹரூர் தாண்டி போயிட்டுருக்கோம். தருமபுரி வழியாக போவோம்னு நினைக்கிறேன். தருமபுரி டவுனுக்குள்ளே போக மாட்டோம். இது தருமபுரி அவுட்டர்லேயே போய் அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் நான் தருமபுரி கவர் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். அங்கே அந்த நேம் போர்டில் தருமபுரி 41 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருந்துச்சு. பட் அது டவுனுக்குன்னு நினைக்கிறேன், நம்ம உள்ளே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஈரோடு போய் ஆகணும். இந்த ஏலகிரிலேருந்து ஈரோடு 220 கிலோமீட்டர்ஸோ 240 கிலோமீட்டர்ஸோ கரெக்டாக தெரில. 220 தான் நினைக்கிறேன். பார்ப்போம். எவ்வளோ கிலோமீட்டராக இருந்தால் என்ன, அதையும் ஒரு கை பார்த்துருவோம். திருப்பத்தூர் 51 கிலோமீட்டர்ஸ். திருப்பத்தூர் வழியாக தான் போகிறோம். ஸோ திருப்பத்தூருக்கு இன்னும் 51 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச திருப்பத்தூர் வரைக்கும் இங்கேயே இந்த பிரேக் எடுக்க மாட்டோம். ஷிண்டாக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஷிண்டா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி தெரிஞ்சு அதுக்கான ஸ்மால் பிரேக் எடுப்போம். சரி பார்த்துக்கலாம். இன்னும் அந்த ஸ்டாண்ட் சரி பண்ணல. இப்போ அவங்க பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல கொஞ்சம் அவங்கள ஓவர்டேக் பண்ணால் இப்போ திரும்ப அவங்களையும் முன்னாடி விட்டாங்க. இப்போ அவங்க இது வரைக்கும் அவங்க ஸ்டாண்டு திரும்ப கீழே இறங்கலை. 70க்கு மேலே 80க்கு மேலே போனால் தான் இறங்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு 70லே க்ரூஸ் பண்ணியிருக்கு. இன்னும் ஸ்டாண்டு கீழே இறங்கலை. ஸோ அது பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஹில்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் வாணியம்பாடி ஸ்ட்ரைட்டாக போகணும்னு போட்டிருக்குது. எனக்கு இந்த வாணியம்பாடி அந்த ஊர் பேரை கேட்டால் ரொம்ப ஒரு புதுசாக உள்ள ஒரு ஃபீலிங் வருதுங்க. அது ஏன்னு தெரில. இந்த ஊர் நேமில் ஏதோ ஒரு இது இருக்குது. அதனால் ஆனால் அங்கே போவோமான்னு தெரியல. அந்த வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன், தெரியல. பார்த்துக்கலாங்க. அவங்க அப்படியே போவோம். பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது ரோடு, சூப்பராக இருக்குது, அமைதியாக. அழகாக 70-80 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அவங்க ஸ்டாண்டு பிரச்சனை பண்ணுது, அதனால் 80 க்ரூஸ் பண்ண முடியல. அதனால் 70லேயே க்ரூஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம். பார்த்துக்கலாம். அவங்க ஏலகிரியிலே ஸ்டே போடலான்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக. ஏலகிரியில் ஸ்டே போட்டு காலையில் நேரமாக கூட போகலாம். பட்டு 2 பிரச்சனை. ஃபஸ்ட்டு பிரச்சனை ரூம் பட்ஜெட் இல்லை என்கிட்ட ரூமுக்கு. 2வது பிரச்சனை ட்ரெஸ் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு கூட பிரச்சனை இல்லை, மெயின்டைன் ஏதாச்சும் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு கூட. பட்டு பட்ஜெட் தான் ரொம்ப பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வர எனக்கு சின்ன வேலை 2-3 இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த ஹைவேவை பார்த்து எனக்கு கேமரா ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்குது, பேசுறதை நிறுத்தறதுக்கும் தோண மாட்டேங்குதுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடு தாங்க. இப்படி தாங்க நான் ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடு, சும்மா போய்கிட்டே இருக்கலாம். நார்த் இந்தியா ரைட்ஸ்லாம் பண்ணுறேங்க. எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு தாங்க பிடிக்கும். அதாவது எந்த பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சூப்பர் பைக் தான் பிடிக்கும், 156 தான் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பைக் தான் பிடிக்கும், அப்படிலாம் இல்லைங்க. பைக்குன்னு எதை கொடுத்தாலும் சரிங்க.
பைக்குன்னு எதை கொடுத்தாலும் சரி, எவ்வளோ தூரம் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இதுவும் இல்லாமல் ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் எனக்கு அந்த பைக் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தாங்க எனக்கு பிடிக்கும். அந்த பைக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக ஓட்ட பிடிக்காதுங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது பர்ஃபெக்ட்னா எப்படின்னா, அந்த பைக் எவ்வளோ 100cc 125cc சிசி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் எப்படி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த சும்மா தேவையில்லாத மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி அனாயிங் திங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் திங்ஸ் மட்டும் இருந்துக்கிட்டு எல்லா திங்ஸும் கரெக்டாக, டயரெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, பிரேக்கு கிளச்சு இதெல்லாம், அதாவது நார்மலாக ஓட்டி கன்சியூம் ஆகி இருக்கிறது வேறு, வேணும்னே சில பேர் அதில் டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சில பேர் பயங்கரமாக மெயின்டைனே பண்ணாமல் அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க. நம்ம கூட அந்த ரைடர் ஸ்லிப் ஆனதுக்கு அதான் காரணம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயர்ஸ் வந்து நல்லா இல்லைங்க, ஃபுல்லாக டயர் இண்டிகேட்டருக்கு மேலே தேஞ்சிடுச்சு, அதுலேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கிளச்சும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் கிளச் வச்சுருக்காங்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டால் தான் வண்டி மூவே ஆகும், இல்லைன்னா மூவே ஆகும். ஹாஃப் கிளச்சு அதெல்லாம் இதெல்லாம் இல்லை, ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணவே முடியாது அதில், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் கரெக்டாக டியூன் பண்ணல. ஃப்ரண்ட்டில் இதே இல்லை, பின்னாடி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒன்றுங்க. அப்புறம் ஹேண்டில் பார் ஏதோ லைட்டாக அதெல்லாம் பண்ணிக்கும். பட் ஹேண்டில் பார் பண்ணது கூட பெருசாக அஃபெக்ட் ஆகல. பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் இது ரெண்டு தாங்க மேஜராக ஸ்லிப் ஆகிறதுக்கான காரணம். பட் பிரச்சனை இல்லை, ஒன்றும் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த அழகான கேர்வ் இருக்குது, இந்த கேர்வை தாண்டினதுக்கப்புறம் நான் இது கேமரா ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த கேர்வை தாண்டினதுக்கப்புறம் இன்னொரு கேர்வ் வருது, அழகாக இருக்குது. எங்கே இந்த ரைட் சைடு கரும்பு தோட்டம். பட் பேட்ரி ஃபுல்லாக 2 பேட்ரி தான், இன்னொரு பேட்ரி இருக்குது. பட் அது ஏலகிரி ஏறிட்டு இறங்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ நைட் ரைடு போகிற மாதிரி இருந்தால் நைட் ரைடு கண்டிப்பாக கேமரா இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் அந்த வால்பாறை ரைட்லேயே பார்த்துருப்பீங்க, கேமரா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், என்னால் ரைடே பண்ணியிருக்க முடியாது. அந்த கேமரா அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பையன் தெரியாமல் தூரம் தெரியாமல் ஓட்டிட்டேன். அதனால் இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மழை தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. ரோடும் பார்த்திங்கன்னா மோசமாயிடுச்சு. இவ்வளோ நேரம் ரோடும் நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ திடீர்னு மழை வந்துச்சு. மழை வந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரே பிரச்சனைனா லாக் பண்ண முடியாது, அது கூட பிரச்சனை இல்லை. பட் கேமராவை கழட்டி உள்ளே வைக்கணும் நிறுத்தி, அது கொஞ்சம் டைம் ஆகும். இருக்குன்னு எங்களுக்கு டைம் இல்லை. ஒரு மழை நின்றுச்சுன்னா திரும்ப கேமராவை எடுத்து மாட்டணும், அதுக்கு திரும்ப டைம் ஆகும். அதான் முடிஞ்ச வரைக்கும் கையை வச்சு மறைச்சும் கேமரா நனையாமல் போய்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனால் மழை நின்றுன்னு ஒரு நம்பிக்கை. ஹெவியாக வரல, லைட்டாக தூறுது, அவ்வளோதான். சரி பார்த்துக்கலாம். ஏலகிரியில் பயங்கரமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, பார்ப்போம் இப்படி என்ன பண்ண போகிறோம்னு.